இந்தியா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப்கோர்ஸ் சுமன் கில்லுக்கு தான் போவோம். பட் இது இந்த வெற்றி வந்து ஒரு டீம் வெற்றின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முகமது சிராஜ் ஒரு 6 விக்கெட் எடுத்தா, செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் எடுப்பேன்னு சொல்லி ஆகாஷ் தீப் அவரு உள்ள வந்து 6 விக்கெட் எடுத்து மேட்சை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்க. மழை வந்து மேட்சை கெடுத்துருமோ, இங்கிலாந்துக்கு சாதகமா போயிருமோன்னு நினைச்சிருந்தோம். பட் அதெல்லாம் இல்ல, இந்தியாவுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு வந்து மழை வந்துருமோன்னு பயமா இருந்துச்சு, இப்ப இந்தியாவுக்கு மழை வந்து பயமா இருந்துச்சு. பட் 2 கேமுமே ரிசல்ட்டை பார்த்துருக்குங்க. நம்ம இந்தியன் 11ஸ்ல என்ன சரியா போகல, ஒரே ஒரு குறை நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் ஒருத்தர் மட்டும் தாங்க. அவரை குறையா பிளேம் பண்ணல, அவருக்கு ஒருத்தருக்கு தான் பெருசா ரோல் இல்ல. ஜடேஜாவா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், பிரதீப் கிருஷ்ணா அடுத்த மேட்ச்ல விளையாடுவாரா, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த அப்டேட்ல பார்ப்போம். ஃபைனலி இந்தியா ஜெயிச்சது மிகப்பெரிய சந்தோஷம். இங்கிலாந்து டிராக்காக ஆடி இருந்திருக்கலாம், பட்